எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் அகாடமி. ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 11 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு கட் ஆஃப் வந்து குறிப்பிட்டு இந்த கட் ஆஃப்க்கு எக்ஸாம் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த கோரிக்கிட்ட இருந்த வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 300க்கும் மேலே கமெண்ட்ஸ் வந்திருக்கு. வழக்கமாக ஒரு எக்ஸாமினேஷன் முடிந்தாலே, இப்போ குரூப் 4 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 எடுத்துக்கலாம். முடிந்தாலே இது மாதிரி ஆன்சர் கீ, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீலாம் பார்த்துட்டு இந்த கட் ஆஃப் வர மாதிரி இருக்குது சார், இந்த அரௌண்ட் வந்து எனக்கு ஒரு 140 கட் ஆஃப் அரௌண்ட் வர மாதிரி இருக்குது, இதுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃபோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 160, 165, 170, 130, 120 இருக்கும். நான் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ அந்த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இது அப்போ 150க்கு மேலே நிறைய பேர் இருப்பாங்க. இது மாதிரி 150க்கு மேலே எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் லைவாகவே நான் கமெண்ட் வந்து படிக்கலாம். ஓகே, ஒருத்தர் பாருங்கள், 170, 180 கொஸ்டின் இஸ் ரேர் ஒன். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா 170, 180 எடுக்கிறதுலாம் ரொம்ப ரேர் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் 250 to 400 ஸ்டூடெண்ட் கேன் பி taken this question. They are eligible for VAO and junior assistant post. For typing first for SC cut off question will be 145 question to 130 question last. ஸோ அவருடைய தனிப்பட்ட கருத்தை அவர் வந்து ஷேர் செய்திருக்கிறாரு. தெரில இது ஏன் வந்து பின்னாடி போயிடுது, மேபி டச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரிங்க. ஓகே, 148 SCA மேல் பார்த்தீங்களா, 180க்கு குறைவாக இருக்குது. 148 SCA மேல் நோ PSTM அப்படின்ட்டுருக்காங்க. 148 MBC மேல் நோ PSTM நோ டைப்பிஸ்ட். 149. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னங்க தெரியுது, அப்போ அந்த கட் ஆஃப் எனக்கே ஒரு எண்ணம் வந்துடுது. இப்போ என்னென்னா, இப்போது கட் ஆஃப் வந்து 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒருத்தர், அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தங்க வந்து, அதாவது நான் அப்படி நினைக்கிறேன், ஒருத்தங்க வந்து கட் ஆஃப் வந்து தைரியமாக ஒரு கேட்குறாங்க, அப்படி ஒரு பொதுத்தளத்தில் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதினவங்கள தாங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தானேங்க எழுதினவங்கள தானே இருப்பாங்க. அப்போது அப்படி நல்லா படித்து எழுதினவங்களுடைய கட் ஆஃபே இப்படி இருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. அப்போது கட் ஆஃப் வந்து அரௌண்ட் 150 தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு வருது. ஓகேங்களா? ஸோ ரியலி இந்த ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு என்னங்கிறது தெரியுங்க. இது பாருங்கள், இந்த கமெண்ட் பாருங்களேன், 139 கொஸ்டின் SC மேல் அப்படின்ட்டுருக்காங்க. அது அந்த கரெக்டாக அந்த கொஸ்டின் மட்டும் பாருங்கள் நீங்கள், அதுதான் நமக்கு முக்கியமாக பார்க்கணும் இந்த வீடியோவில். 140 பாருங்கள், கொஸ்டின்ஸ் கஷ்டம், 140 போடுறது பெரிய விஷயம். 140 கிடைக்காதுன்னா அப்போ யாருக்கு கிடைக்கும்? 170, 180, 190க்கு. ரியலி சாரிங்க, அது ஏன் பின்னாடி போகிறதுன்னு தெரில. 170, 180, 190க்கு கிடைக்குமா அப்படின்ட்டுருக்காங்க. 143 SC போத் ஹையர் பாருங்கள், 143. இதில் இப்போ நம்ம வந்து ஒரு 5 கமெண்ட் படிச்சிருப்போமா, எத்தனைங்க 150க்கு மேலே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 148 MBC ஃபீமேல் போத் ஹையர், 135 அபோவ் கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், இவ்வளோ கமெண்ட் படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் வந்திருக்கு, 161 டைப் ரைட்டிங் போத் ஹையர் ஃபீமேல் சார் MBC அப்படின்றாங்க. ஓகே, இங்கே பாருங்கள் 152, இங்கே பாருங்கள் 137, 140 பாருங்கள், நீங்களே பாருங்கள் 150, அடுத்து 170ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் உண்மையாலுமே இது வந்து தெரில, எனக்கு வந்து உண்மையாலுமே அவங்க எடுத்துருக்காங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கு என்ன கமெண்ட் போட்டிருக்கிறாங்க, வெரி குட் ஹேவிங் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி, ஆல் தி பெஸ்ட்டு. ஓகே, ஏதோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, பார்ப்போம். எடுத்துகிட்டு தான் சந்தோஷம் தானேங்க. இப்போ நமக்கு வந்து குறைவாக வருது அப்படிங்கிறனால, அவருக்கு அதிகமாக வரனால நமக்கு கவலை கிடையாது. அவருடைய உழைப்பு அவர் எடுத்திருக்கிறாரு, மகிழ்ச்சி தானே. 163ன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஒரு ஆட்டினை போட்டுருவோம் நம்ம ரெகுலராக எல்லாத்துக்கும் போடுறது தானேங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 163. ஸோ பாருங்கள், இவ்வளோ கமெண்ட் படித்ததில் நமக்கு வந்து ஒரு 2-3 தான் வந்து 150க்கு மேலே இருக்குது. பாருங்கள், 138, 133, 145, 140, 161, இன்னொன்று வந்திருக்கு 150க்கு மேலே, 148. எல்லாமே கரெக்டாக இந்த 150 கிட்ட வந்து நிற்கிற மாதிரி இருக்குது தானேங்க. 145,
150 149 பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த 180 கிட்ட வந்து அப்படியே டக்குன்னு எட்டி பார்த்துட்டு அப்படியே போயிடுற மாதிரி இருக்குது. 143 135 அதுதான் அந்த கட் ஆஃப் ரியாலிட்டி. நம்மளுடைய சேனலில், அதாவது உங்களுடைய சேனலில் உங்களுடைய கமெண்ட் வச்சே நம்ம லைவாக என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருது இல்லைங்க. 135 130 147 எத்தனைங்க 150க்கு மேலே இருக்குது? எத்தனை கமெண்ட்டை படிச்சுட்டு இருக்கிறேன் நான் பாருங்கள். 145 130 141 மேபி 150 மேலே எடுத்தவங்க நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணால் கூட இருக்கலாம். பட் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற கமெண்ட்டில் அந்த ரேஷியோ பார்க்குறோம், அவ்வளோதான். இது ஒரு இதுதானே, ஒரு பர்சனலாக நம்ம வந்து நமக்குள்ளே நம்ம பேசிக்கிற ஒரு விஷயம். 141 150 136 128 142 அப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அந்த ஒரு 150 அரௌண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த கமெண்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ உங்களோட கமெண்ட்டும் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து உண்மையாக சொல்லப்போனால் இந்த ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு அக்யூரேட்டாக தெரியும். அவ்வளோதான், வந்துடுங்க ரிசல்ட் வரப்போகுது. அது வந்துச்சுன்னா நமக்கு அழகாக எல்லாமே தெரிஞ்சிடும். பாருங்கள் 145 இங்கே 135 சரி எஸ் 135 145 115 148 147 140 137 இது வந்து குரூப் 2 போட்டிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 155 147 145 141 149 140 145 141 144 117 145 பாருங்கள் எத்தனைங்க 150க்கு மேலே இருக்குது. 130 116 அப்போ எனக்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நானும் பார்க்கும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், அப்போ 150 அப்படி தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி. 146 அப்படி அப்போ கட் ஆஃப் வந்து 150 அதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ 140 147 எல்லாமே கிடைச்சிரும் போலையே அப்படிங்கிற எண்ணம் வருது தானுங்க நமக்கு. பார்ப்போம் 110 148 ஆனால் 130 140 எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, எப்படின்னு தெரில. ஆனால் அந்த 150க்கு அந்த அரௌண்டு கொஞ்சம் பின்ன அதிகமாக முன்ன. ஓகே, புரியுதுங்களாங்க. 150 ப்ளஸ்ஸு 149 148 எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு நல்ல மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஒரு 160 பிசி மேல் 160 விஏ கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இத்தனை கமெண்ட் படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் 160 மேலே பார்த்தீங்க அப்படின்னா 10க்குள்ளே கூட வரல. ஆமாம் தானேங்க? பார்ப்போம் இன்னும் பார்ப்போம். 140 145 156 155 ரைட்டு 152 126 பாருங்கள் 130 152 அப்போ இந்த 150 அந்த அரௌண்டு வந்து ஒரு நல்ல ஒரு கட் ஆஃபாக இருக்கும் போல். 149 அப்போனா ஒரு பார்க்கும்போது ஒரு 160 ஒரு 150 டு 160 பார்ப்போம். 127 125 141 ஓகேங்க. மொழி எனக்கே டயர்டாக இருக்குது. ரிசல்ட்டு இந்த மாதம் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பிகிட்ருக்கோம். பார்ப்போம். ரிசல்ட் வந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே தெளிவாக வந்து தெரிஞ்சிடும், புரிஞ்சிடும். ஓகே, யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம். ஓகே, நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்குறோம். ரிசல்ட் வந்த பிறகு வெற்றி பெற்றால் சந்தோஷம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்டோபர் மாதம் அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நடுவில் ஒரு மாதம் நவம்பர் இருக்கும், அடுத்த பிளானர் வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். நான் ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அது ரிசல்ட்டை பார்த்து யாரும் வருத்தப்படக்கூடாது, சரிங்களா. அது முன்கூட்டியே நம்ம இதே மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது அது அவ்வளோவா உங்களுக்கு வந்து சப்போஸ் ரிசல்ட்டு கிளியரானா ஓகே, கிளியர் ஆகலைன்னா அந்த வருத்தம் இருக்கும். நம்ம இது மாதிரியே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்கிறனால ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஸோ பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா, பார்த்துக்கலாம். நிறைய பேர் இந்த 130 கம்மியாக்கெல்லாம் கேட்குறாங்க. அதை பற்றி எனக்கு தெரிலங்க. ஆனால் அரௌண்டு இந்த 150 நம்மளுடைய கமெண்ட் வச்சு நம்ம பார்த்தோம். அரௌண்டு இந்த 150 அரௌண்டு சுற்றி தான் இருக்கும் போல். பார்த்துக்கலாம். கிடைச்சா உண்மையாலுமே சந்தோஷங்க. ஓகேங்களா, கிளியர் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.